ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேது சாமி கிட்ட போய் வேண்டது இப்போ நடக்க போகுது. சித்ரா பண்ண சதியால் இப்போது சேது தூங்கிட்டே இருக்கிறதுனால அந்த சாமிக்கே பொறுக்க முடியாமல் இப்போது அந்த சாமியே வந்து நம்ம சேதுவை எழுப்பி விடுது. இப்போது நம்ம சேதுக்கு இருந்துட்டு ஞான உதயம் வந்த மாதிரி நம்ம போஸ் பண்ண தப்பு எல்லாத்தையும் ரீவைண்ட் பண்ணிட்டு வராரு. அதுக்கப்புறம் நம்ம போஸுக்கு எப்படி ஆதாரம் திரட்டுறதுன்னு தெரிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் அந்த சாமி வழி கொடுத்ததுனால சாமியே கூட்டிட்டு போய் அந்த காட்டுக்குள்ள நடந்ததெல்லாம் போட்டோ பிடிக்க வைக்குது. அந்த போட்டோ பிடிச்சி அந்த போட்டோலாம் எடுத்துட்டு வீட்டுக்கோ கொண்டு வந்து விட்டுரு. அதுக்கப்புறம் நம்ம சேதுக்கோ என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த ஆதாரத்தை பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் கருப்பண்ணன் கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் கருப்பு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சேது சொல்ற, நீ சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியல, இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாண்ணா, எனக்கு நடந்துச்சு. தமிழ் சொன்ன மாதிரியே போயிட்டு என்னோட பாரத்தெல்லாம் சாமி கிட்ட சொன்னேன். இப்போ அந்த சாமி இப்போ என்னோட எல்லா கஷ்டத்தையும் இறக்கி வச்சிருச்சு. இப்போ என்னோட அப்பா கிட்ட இதெல்லாம் காட்டினா கண்டிப்பா அப்பா நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சூப்பர் சேது, நம்ம இப்பவே சொல்லலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு அண்ணன் மாமா இங்க பாருங்க மாமா, நம்ம சேது அது தமிழ்ச்செல்வியும் கூட்டிட்டு வரலாம், தமிழ்ச்செல்வியும் அதுல சம்மந்தப்பட்டிருக்கால அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி சேது, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன், நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கருப்பு இருந்துட்டு தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போயிட்டு தமிழ்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு தமிழை கூட்டிட்டு பெரிய வீட்டுக்கு போறாங்க. பெரிய வீட்டுக்கு போன உடனே நம்ம சேது இருந்துட்டு அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க கத்திக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்ச நம்ம சித்ரா, சாவுத்திரி, தாமரை, அப்புறம் ஈஸ்வரின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதாவது வந்துடுறாங்க ஹால்குள்ள. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தான் இருந்துட்டு என்னையா சேது, என்ன ஆச்சு, எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு இங்க பாருங்க அப்பத்தான், நீங்க கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, அப்பா வந்தா கண்டிப்பா எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். இப்போ எல்லா உண்மையுமே வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிய போகுது, ஒரு பெரிய உண்மையே இப்போ வெடிக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம சித்ராவுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. ஐயோ, ஜூஸ்குள்ள மருந்தெல்லாம் போட்டு இவனெல்லாம் தூங்க வச்சேனே, இப்போ எப்படி எழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கோட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காவியா பயங்கர கோவத்துல இருக்காங்க. இப்படி ஒருத்தனை கூட நம்மளால வாழவே முடியாது, அப்பா கிட்ட போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிற்றரசு கிட்ட போயிட்டு இங்க பாருங்கப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னுறாங்க. இதெல்லாம் கேட்டு சிற்றரசு இருந்துட்டு ஏமா திடீர்னு இப்ப சொல்ற, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்போ கல்யாணம் வேண்டாம்னு சொல்றியே, என்னமா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்லப்பா, என்னால இந்த கல்யாணத்தை பண்ணிக்க முடியாது அப்படின்றாங்க. அதுதாம்மா ஏமா பண்ணிக்க முடியாது, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சிற்றரசு கிட்ட சொல்லவும் அதுக்கப்புறம் சிற்றரசு பயங்கரமா கோவப்படுறாரு. இங்க பாருமா, இந்த கல்யாணத்தை நம்ம எதுக்கு பண்றோம்னு உனக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது அமைச்சர் பதவியே நான் எனக்கு எப்படியாவது வரணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அது உனக்கே தெரியும்ல, அதுக்காக தான் நீ இந்த கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியும். இந்த டைம்ல வந்து எனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொன்னா எப்படிமா, அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ணணுமோ அந்த எல்லாம் பண்ணிக்கலாமா, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பா எப்படிப்பா, இப்படி ஒரு பொம்பளை பொறிக்க கூட என்னால எப்படி வாழ முடியும் சொல்லுங்க, அவன் பொம்பளை பொறிக்காவே இருந்துட்டு போறான், அவனை எப்படி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும்ல, நம்ம சரி நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு என்ன இது, தன்னோட ஆசைக்காக தன்னோட புள்ள வாழ்க்கையை இப்படி போகுதுன்னு நினைச்சு பார்க்காம இப்படி ஒருத்தனுக்கு இந்த கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போல்டான பொண்ணே இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சேது இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கமும் வராங்க. வந்த உடனே நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு என்ன சேது, எதுக்காக கூப்பிட்டுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட சேது இருந்துட்டு இங்க பாருங்கப்பா, உங்ககிட்ட ஒரு பெரிய உண்மையை சொல்லலான்னு வந்திருக்கேன்ப்பா அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம ராஜாங்கம் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு என்னையா சேது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்கப்பா, உங்க மனசை கொஞ்சம் திடப்படுத்தி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம சன்னாசிக்கு பயங்கரமா ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன நம்ம சன்னாசி இருந்துட்டு என்ன சேது சொல்ற, என்னாச்சு, அவ்வளோ பெரிய விஷயம் சொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா சித்தப்பா, நான் அவ்வளோ பெரிய விஷயத்த தான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம போஸுக்கு ஒரு மாதிரி வெலன்னு ஆயிடுது. ஐயோ, நம்மளை படித்து தான் பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி கிட்டே போயிட்டு அம்மா என்னை பத்தி தான் ஏதாச்சும் சொல்லுவானாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எனக்கும் அதுதானே தெரியல, நானே அதுதான் நடுங்கி போயிருக்கேன்,
எதுவும் அந்த கடவுளை வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன், இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதே மாதிரியே உனக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னதை ஏற்கனவே நம்ம கிட்ட கொடுத்துட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும்டா. ஆனால் இப்போது இந்த அத்தைக்கிட்ட இருக்குது, அத்தைக்கிட்ட இருந்து நம்ம எப்படி வாங்குறது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு யோசனையில் அங்கேயே குசு குசுக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம ராஜாங்க இருந்துட்டு என்ன ஈஸ்வரி குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை ஒன்றும் இல்லை மாமா, ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா, உங்களை காப்பாற்றினது இது வரைக்கும் போசுன்னு தானே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. நீ என்ன சேது சொல்கிற, நீ சொல்கிறத என்னால் நம்பவே முடியல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு இங்கே பாரு சேது, என்ன நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு சொல்லு, என்னால் இந்த நீ ஒவ்வொன்றா சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு சொல்லிவிடு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா, உங்களுக்கு மருந்து கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் காட்டுக்குள்ளே போனானெல்லாம் சொன்னான் இல்லை, அதெல்லாம் பொய்யுப்பா, இவன் மருந்து கொண்டே வரலை அப்படின்னாங்க. என்ன சேது சொல்கிற, நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல, காட்டுக்குள்ளே போயிட்டு இவன் போஸ் தான் எல்லா மருந்தையும் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்க சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு என்ன ஏதோ என் பையன் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க சின்னம்மா, எனக்கு என்னோட தம்பி நல்லா இருக்கணும்னு ஆசை தான், ஆனால் அவன் பண்ண வேலையால் தகுதியே இல்லாதவனுக்கு அதாவது பாராட்டும் இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறவன் பாராட்டும் இந்த மாதிரி வசதியும் வேணும்னு நினைக்கிறவனுக்கு இந்த மாதிரி போய் சேரக்கூடாது, ஒரு தகுதி உள்ளவனுக்கு தானே இது எல்லாமே போய் சேரணும், இப்படி பொய் பித்தலாட்டு இதெல்லாம் பண்ணவனுக்கு எப்படி போய் சேரணும்னு சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்றாங்க. இங்கே பாரு சேதோ, நீ பொறாமையில் தான் இப்படி எல்லாம் பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது, என்னோட பையன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு எத்தனை பேர் பிளான் போட்டுட்டு இருக்கீங்க சொல்லுங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட ராஜாங்க இருந்துட்டு ஈஸ்வரி கொஞ்ச நேரம் அமைதியா இரு, இங்க பாருங்க மாமா, என்னால தாங்க முடியல, இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கோவம் வருது, எப்படி கோவம் வராம இருக்கும்னு சொல்லுங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ராஜாங்க இருந்துட்டு இங்க பாரு ஈஸ்வரி, சேது என்ன சொல்றான்னு சொல்லிட்டு நம்ம முழுசா கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பேசலாம் சரியா அப்படின்றாங்க. இங்க பாருங்க மாமா, இதுக்கு மேல என்ன பேசணும், இதுக்கு மேல பேச வேண்டியது என்ன இருக்குது, இங்க பாருங்க மாமா, இனிமே இதை பத்தி யாருமே பேசக்கூடாது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு எப்படி சின்னம்மா, இப்போ மொத்த உண்மையும் தெரிஞ்சதுன்றதுக்காக இப்போ எந்த உண்மையுமே யாரும் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, எப்படி இது நியாயம், எப்படி நியாயம்னு எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு புரியல சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு சேதோ, என்னோட பையன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ எதுவுமே பேசக்கூடாது, உங்க பையன் அதாவது இங்க பாருங்க சின்னம்மா, அந்த கல்யாணம் முடிகிறதுக்குள்ள இந்த உண்மையை என்னோட அப்பா கிட்ட சொல்லிடுன்றதுக்காக தான் இத்தனை நாளா நான் ஆதாரத்தை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு ஆதாரம் கிடைச்சிடுச்சு, ஆதாரம் கிடைச்சிட்டதுக்கு அப்புறம் நான் எதுக்கு அமைதியாக இருக்கணும், நான் எல்லா உண்மையும் சொல்ல தான் போகிறேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் சாவுத்திரி இருந்துட்டு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமையே ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தாமரை இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா, இது என்ன கதைன்னே எனக்கு ஒன்றும் புரியலம்மா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல அம்மா, என்ன நடக்குமா, சேதோ அது போஸோட கல்யாணம் நின்றும்ல, எப்படியோ ஒன்று போஸோட கல்யாணம் நின்றா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறத கருப்பு பார்க்குறாரு. பார்த்த உடனே இங்கே பாருங்கள், எதுக்காக குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் இதில் இன்வால்வ் ஆகிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் பெரிய மாமா கிட்ட சொல்லவா அப்படின்றாங்க. கருப்பு, நான் என்னடா பண்ணேன், கொஞ்ச நேரம் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நம்ம கருப்பு ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா, இந்த விஷயத்தெல்லாம் பண்ணது யாரு தெரியுமா, உங்களை காப்பாற்றினது அந்த மருந்தை கொண்டு வந்தது எல்லாமே தமிழ் தான் அப்படின்றாங்க. இதை கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இங்கே பாருங்க மாமா, என்னோட பையனுக்கு நீங்கள் 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அந்த பொறாமையில தான் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, இப்போ தன்னோட பொண்டாட்டிக்கு இது எல்லாம் போய் சேரணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போஸுவை பற்றி திருப்பி பேசுகிறாங்க, அதாவது சேதுவை பற்றி திரும்ப பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு இங்கே பாருங்க சின்னம்மா, நான் ஆதாரம் இல்லாமல் இது எல்லாம் பேசலை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு இங்கே பாரு சேதோ, நீ சொல்கிறத கேட்டால் எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்கிற மாதிரியே இருக்குது, நீ ஃபஸ்ட்டு உண்மையை சொல்கிறே அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நடந்த உண்மையை எல்லாத்தையும் நம்ம சேது இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்டே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கப்பா, தமிழ் இருந்துட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மருந்தை கொண்டு வந்துட்டு இருந்தா, அப்போன்னு பார்த்து நம்ம போஸ் என்ன பண்ணணும்னு தெரியுங்களா, அதாவது கட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு தமிழோட தலையிலேயே கட்டையை வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தமிழை மயக்கம் போட்டு வச்சுட்டு அவகிட்ட
இருந்த மருந்தெல்லாம் புடுங்கிட்டு வந்திருக்கான், இப்படி தான் இவன் மருந்து கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதெல்லாம் கேட்ட நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன சேது சொல்ற நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இந்தாங்கப்பா இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம சேது இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட கொடுக்கவும், ராஜாங்கம் இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் கீழே உக்காந்துடுறாரு. இதெல்லாம் பார்த்தா நம்ம பாட்டி இருந்துட்டு ஐயோ என்னடா வேலை பண்ணி வச்சிருக்க, நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்கன்னு தெரியுதா உனக்கே, அந்த காட்டுக்குள்ள தமிழுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆகுறது சொல்லு, அதுவும் புலதாச்சாது அதாவது மாசமா இருக்கிற புள்ள, அந்த மாசமா இருக்கிற புள்ளையே இப்படி கஷ்டப்படுத்திருக்கே, நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு மாதிரி கோவத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாட்டி இருந்துட்டு. அதுக்கப்புறம் நம்ம தாமரை இருந்துட்டு, ஓ எனக்கு அப்பவே தெரியும் போஸ் மாமா இதெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டாருன்னு, அப்போ அது தானே பார்த்தேன், இப்போது இப்படி ஒரு வேலை பண்ணி தானே இதை மருந்தெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்காங்க, இப்படி எடுத்துகிட்டு வராத மருந்துக்கே இப்போது 1 கோடி ரூபாய் வந்து அதாவது சித்ராத்தை பேசி வாங்கிடுச்சு பார்த்தீங்களா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டேன் ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருங்கள் யாருக்கும் நான் காசு கொடுக்க போகிறதில்ல, எதுவும் பண்ண போகிறதும் இல்லை அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட ஈஸ்வர் இருந்துட்டு, மாமா என்ன மாமா சொல்கிறீங்க, இந்த 1 கோடி ரூபாய் வச்சு தான் சேது போஸுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கோம் மாமா, ப்ளீஸ் மாமா இதை மட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க மாமா, இங்கே பாரு ஈஸ்வரி, நீ தனியாக வந்து போஸுக்கு ஏதாச்சும் தொழில் தொடங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாவே நான் தொழில் தொடங்கி கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். ஆனால் இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணி இதுக்காக ஒரு நன்கொடையும் கொடுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட வெக்கமே இல்லாமல் வந்து கேட்குற பத்தியா, உனக்கு வெக்கமா இல்லை அசிங்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வருத்தப்பட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க அத்தா, நான் எவ்வளவோ இந்த குடும்பத்தை சேர்த்து தான் பிடிக்கிறேன், ஆனால் இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே எனக்கு துரோகம் தான் பண்ணுறாங்க, என்னால் தாங்க முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடறாரு. ஐயோ கடவுளே, என்னோட பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரணும், இங்கே பாருங்க என்னோட பையனை ஒவ்வொருத்தரும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் கஷ்டப்படுத்திட்டே தான் இருக்கீங்க, என்னோட பையன் உங்களுக்கு என்ன பண்ணா, உங்களுக்கு பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறது தப்பா, இப்படி பண்ணுறவனை இப்படியெல்லாம் நீங்கள் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி துரோகம் எல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்கத்த, நானும் இதன நாளாக போஸ் தான் இந்த மருந்தை கொண்டு வந்துட்டு இருந்தான்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்படி ஒரு வேலை பண்ணியிருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு பேக் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம போஸுக்கு பயங்கரமாக ஒரு கோவத்தோட நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, இனிமேல் நீங்கள் போஸ் விஷயத்தில் என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு அது சம்மந்தம் தான் பாப்பா, நீங்கள் யாருக்கிட்டையுமே ஏமாறக்கூடாது, உங்ககிட்ட ஏமாற்றி இப்படி ஒரு விஷயத்த பண்ண பார்த்தா அதனால் மட்டும்தான் இது எல்லாத்தையும் உங்ககிட்ட நிரூபிச்சனே தவிர, அதுக்கப்புறம் நீங்கள் போஸுக்கு என்ன பண்ணணும்னு தோணுது எல்லாத்தையும் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட தமிழ் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஆனால் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையுமே வந்துடக்கூடாது, இப்போ தான் அவருக்கு கல்யாணம் பண்ண நீங்கள் அதாவது பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு, அந்த டைமில் உங்ககிட்ட சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப மனசு வருத்தப்படுவீங்க, அதே மாதிரி அவருக்கு கல்யாணம் ஏற்பாடும் பண்ணியிருக்க மாட்டீங்க, அதனால தான் நான் எதுவுமே சொல்லாமல் இருந்தேன், ஆனால் இந்த விஷயத்த வச்சு உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்களா பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு, தமிழை நம்ம ராஜாங்க வந்துட்டு, இங்கே பாருமா தமிழ், நீ அதாவது இந்த குடும்பத்துக்கு இவ்வளவோ நல்லது பண்ணியிருக்க, ஆனால் நாங்கள் உனக்கு ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கோம், அப்படி இருந்தும் எங்கள் குடும்பத்துக்கு நீ நல்லது மட்டும்தான்மா நினச்சிட்ருக்க, நீ இனிமேல் இந்த வீட்டிலே இருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்க சொல்லவும், இதை கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன இந்த வீட்டிலே இருக்கணுமா, இந்த வீட்டில எல்லாம் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ஒரு பக்கம் சொல்லவும், அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, இவ மட்டும் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது, இவ எதுக்கு இந்த வீட்டுக்கு வரணும், இவ வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட ராஜாங்க இருந்துட்டு, எவ்வளோ தப்பு பண்ணவங்கலாம் இந்த வீட்டில் இருக்காங்க, எந்த தப்புமே பண்ணாமல் இவ எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க இருந்துட்டு தமிழுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவோம். இதை கேட்ட நம்ம தனத்துக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன நம்ம தனம் இருந்துட்டு, அதாவது தமிழ்கிட்ட, அக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா, மாமா வாயாலே இப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, அவர் வாயாலே உன்னை இந்த வீட்டிலே இருந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வச்சுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு
நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டி இருந்துட்டு இங்கே பாருங்க இங்கே இங்கே பாருடா சேது, நீ தீபாவளிக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன்னு சொன்ன, ஆனால் என்ன முடிவுன்னு இப்போ வரைக்குமே சொல்லவே இல்லை. என்ன முடிவு எடுத்திருக்க? நீ தமிழ் கூட சேர்ந்து வாழ போறியா வாழ மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட சேது இருந்துட்டு ரொம்பவே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. எந்த பதிலுமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே சேதுவோட பதிலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு சேது, நீ ஏற்கனவே டைம் கேட்டுட்டு இருந்த, ஆனா ரொம்ப நாள் டைம் கொடுத்தாச்சு உனக்கு, 2-3 மாசம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சேதுக்கு இங்க பாருங்க மச்சி, எனக்கு எனக்கு வந்து இப்போதைக்கு எனக்கு முடிவு எடுக்க தெரியல. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம தமிழ் இருந்துட்டு, இங்கே பாருங்க மச்சி, நீங்கள் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறது எனக்கு சந்தோஷம் தான். நான் அது சந்தோஷம்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 2 பேருக்குமே விருப்பம் இல்லாத போது நம்ம அதாவது வற்புறுத்தி வாழ சொல்கிறதுல அர்த்தமே இல்லாமல் போய்டும்ல. இப்போ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னுறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருங்க ஆமாம் இங்கே பாருங்க அப்போ அதுதான் அவங்களுக்கே விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல. அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டால் நம்ம சாவித்திரிக்கும் ஈஸ்வரிக்கும் பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, அவங்களுக்கே விருப்பம் இல்லாத போது நம்ம எதுக்கு அவங்கள சேர்ந்து வாழ சொல்லணும்? நம்ம சேர்ந்து வாழ சொல்லி அவங்க எப்படி வாழ்ந்துருவாங்க, எப்படி அவங்க முன்னாடி பண்ண துரோகத்தெல்லாம் மறந்து எப்படி வாழ்வாங்க? அதெல்லாம் வாழ முடியாது அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது அப்பத்தான் இருந்துட்டு, இங்கே பாருடி, நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, சேர்ந்து வாழ்கிறவங்கள கூட நீங்கள் வாழ விட மாட்டேங்க போலையே, அப்படி ஒரு வார்த்தையை பேசி அவங்கள நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்களே, உங்களுக்கு வெக்கமாக இல்லை, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மோகனா இருந்துட்டு, இங்கே பாரு சேதோ, நீ இப்படி ஒன்று கட்டியாக இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. நீ தமிழ் கூட சேர்ந்து வாழணும்னு எல்லாருமே ஆசைப்படுறோம். எங்களுக்காகவாவது தமிழ் கூட சேர்ந்து வாழலாம்ல தமிழ். நான் அதே தான் உனக்கும், நீயும் தனியாக இப்படி கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியல. இப்போ நீ மாசமாக வேற இருக்க, நீ மாசமாக இருக்கிறதுனால உனக்கு வகை வகையாக சமைச்சு போடணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது. நீ அங்கே இருக்கிறதுனால நான் எப்படி உனக்கு செய்வேன்? இங்கே பாரு தமிழ், நீ இந்த வீட்டுக்கு வந்து இந்த வீட்டு மருமகளாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா ஒரு பக்கமும் அப்போ தான் இருந்துட்டு ரொம்பவே யோசிக்கிறாங்க. தமிழுக்கு ரெட்டை குழந்தை இருக்கிற விஷயத்த இப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது அப்போ தான் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கிட்டேயும் ஒரு விஷயம், ஒரு ரகசியத்தை நான் இப்போ சொல்ல போகிறேன். அந்த ரகசியத்தை கேட்டு நம்ம சேது கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவாக எடுப்பான்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம தமிழ் இருந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நேரம் பார்த்து நம்ம சிற்றரசு உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்த உடனே நம்ம அப்பத்தான் சொல்ல வந்த சீக்ரெட் விஷயம் அப்படியே ஹோல்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் சிற்றரசை பார்த்த நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா, வா சிற்றரசு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு பக்கம் அது போஸ் மேல பயங்கர கோவத்துல இருந்தாலையும் சிற்றரசு வந்த உடனே சந்தோஷமா பேசுறத பார்த்த ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அப்போ இந்த கல்யாணம் நடக்கும், இந்த கல்யாணம் நடக்கிறதுல எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இங்க பாருங்க ஐயா, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாருமே இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்கு சரியா படலை. கல்யாண விஷயம் எதுவுமே நடக்கிற மாதிரியே தெரியல. என்ன ஐயா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாரு சிற்றரசு, எல்லா வேலையும் கண்டிப்பா நேரத்துக்கு நடந்துரும், நீ கவலைப்படாத, நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷம். இங்க பாருங்க சம்பந்தி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட போஸ் இருந்துட்டு, இன்னும் இந்த காவியை போயிட்டு வீட்டில் எதுவுமே சொல்லலை போல, அதனால தான் இவர் எதுவுமே தெரியாத மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, இவருக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கல்யாணத்தை நிறுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நம்ம ஈஸ்வரிக்கு அதாவது சாவித்திரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் தாமரை என்னடி இது, அவள் அவ்வளோ கோவமாக போன லேடி, இப்போது அவங்க அப்பா கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்துவான்னு பார்த்தா இப்போது அவங்க அப்பா வந்து கல்யாணத்தை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போது இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதாடி, எனக்கு ரொம்ப குழப்பரேஷனாக இருக்குடி, அவள் எப்படி என்ன நினச்சிட்டு இருக்கா, இப்போ என்ன பண்ண போகிறானே எனக்கு ஒன்றும் புரியல மா. இப்போது கல்யாண மேடைக்கு போயிட்டு தாலி கட்டுற நேரமாக பார்த்து எல்லாருக்கிட்டையும் எல்லா உண்மையும் சொல்லிட்டா, அதனால இப்படி வெயிட் பண்ணிட்டு இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு என்னமோ அப்படிலாம் தோணலடி, அவளும் இவனை கல்யாணம் பண்ணிப்பான்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னாங்க. மா இப்படிலாம் பேசாதம்மா, இனிமே அப்படி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத, கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் நடக்கவே கூடாது, அந்த கல்யாணம் நடக்கிறத நான் அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்னாங்க. இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. நம்ம சேது வருத்தப்படுறத பார்த்து நம்ம ராஜாங்க இருந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதாவது நம்ம சிற்றரசு இங்கேருந்து போகிற வரைக்குமே நம்ம ராஜாங்கம் பயங்கர சந்தோஷத்தோடு தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம போஸ் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. மாமா காவியா ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறா, என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
இல்ல இல்ல மாப்பிள, அவ கொஞ்சம் பிஸியா இருப்பா. அதனால நான் வீட்டுக்கு போயிட்டு அவள கால் பண்ண சொல்றேன் சரியா?" அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்ட நம்ம போஸுக்கு பயங்கர சந்தோஷம். இன்னும் எதுவுமே சொல்லல. நம்ம மேல கோவத்துல மட்டும் தானே இருக்கா. கண்டிப்பா அவள சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஒரு அதாவது ஒரு பிட்ட போட்டுவிட்டா எல்லா பொண்ணுங்களும் ஏமாந்துரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு போல நம்ம போஸ் இருந்துட்டு. அதுக்கப்புறம் நம்ம போஸ் இருந்துட்டு போயிட்டு நம்ம காவியாக்கு கால் பண்றாங்க. ஆனா காவியா ஃபோனை கட் பண்ணி விடுறாங்க. திரும்ப திரும்ப ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு, "இங்க பாருங்க, நான் தான் ஃபோனை கட் பண்ணி விடுறேன்னு தெரியுதுல்ல, எதுக்காக நீங்க ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். "இங்க பாரு காவியா, நான் பண்ணது தப்பு தான். நான் பண்ணது தப்பு தான். நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. என்னை மன்னிச்சிடு காவியா. எதுக்காக காவியா எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குற? எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்காத காவியா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது காவியான்னு" சொல்லிட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்ட நம்ம காவியா இருந்துட்டு, "இங்க பாருடா, நீ பச்சை நடிப்பு நடிக்கிறேன்னு எனக்கு தெரியுது. இப்படியெல்லாம் நடிக்கிறவங்கள நான் பார்த்ததே கிடையாது. இப்படி ஒரு கேவலமான பிறவியா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இங்க பாரு காவியா, இதெல்லாம் என்ன பிளான் பண்ணி ஏமாத்திட்டாங்க காவியா. என்ன நம்பு காவியா" அப்படின்றாங்க. "எப்படிடா இந்த விஷயத்துல எப்படி நான் நம்ப வச்சு ஏமாத்த முடியும்? நீ தாண்டா அந்த பொண்ணை ஏமாத்திக்கிட்டு இருந்த. இங்க பாரு காவியா, எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ்ல ஏதோ கலந்து கொடுத்துட்டாங்க. அதனால தான் நீ நினைச்சு அவகிட்ட அப்படி பேசிட்ட காவியா. என்ன மன்னிச்சிரு காவியா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இங்க பாருடா, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு வந்திருந்தனா கண்டிப்பா அவ கூட நீ ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடி இருப்ப. இப்படி இருக்கும்போது நான் எப்படிடா உன்னை நம்புறது? இப்போ பொம்பளை பொறுக்கி நாயே" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாங்க. "இங்க பாரு காவியா, நீ என்னை எப்படி வேணாலும் திட்டு, என்ன வேணாலும் திட்டு, நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன். ஆனா என் மேல எந்த தப்புமே இல்லை காவியா. என்னை புரிஞ்சுக்கோ காவியா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "ஏச்சி பொறுக்கி நிறுத்துடா, உங்ககிட்ட பேசவே எனக்கு விருப்பம் இல்லை. ஃபோனை வைடா. காவியா காவியா நிறுத்து காவியா. நீ ஃபோனை வச்சுட்டேன்னா கண்டிப்பா நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பேன்" அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு, "என்ன விஷயம் சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு, "இங்க பாருடா, அ உன்னை பத்தி எந்த விஷயமுமே என்னோட அப்பா கிட்ட சொல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கலான்னு பண்ணியா? இங்க பாரு, உனக்கு ஒரு பெரிய விஷயமா நடக்க போகுது. அந்த விஷயத்த பார்த்து நீ ரொம்ப கஷ்டப்பட போற. அ என்ன பதில் தெரிஞ்சிருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. ஐயோ, அவ என்ன பண்ண போறாளோ ஏது பண்ண போறாளோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வருத்தத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, "அப்பா, நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு, "இங்க பாரு சேது, நீ சொன்ன விஷயத்தால நான் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கேன். எல்லாருமே நம்பி நம்பி இப்போ ரொம்பவே ஏமாந்து தான் நிக்கிறேன். யாருமே நம்பக்கூடாது. இப்படி நான் நம்பி ஏமாந்துட்டேனே. இப்படி ஒருத்தனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேனே. இப்போ கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பொண்ணை ஒழுங்கா பார்த்துப்பானா? நல்லபடியா பார்த்துக்கலனா சுற்றரசு என்னை என்ன நினைப்பான்?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வருத்தத்துல நம்ம சேது கிட்ட சொல்லவும், "இங்க பாருங்கப்பா, கல்யாண விஷயத்துல அவன் எப்படி இருப்பான் ஏது இருப்பான்னுலாம் தெரியல. இந்த விஷயத்துல நான் ஏன் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன்னா, இந்த விஷயத்துல நீங்க யார்கிட்டயுமே ஏமாறக்கூடாதுன்றதுக்காக தான்ப்பா சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேதுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம், அதாவது ஒரு ரகசியத்தை சொல்ல போறோன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ரகசியத்தை நம்ம சேது இருந்துட்டு போய் கேட்குறாங்க. "இங்க பாருங்க அம்மாச்சி, நீங்க என்ன ரகசியம் சொல்ல போறோன்னு சொன்னீங்க? அந்த ரகசியத்தை சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இங்க பாருடா, நீ தமிழ் கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லு, உனக்கு அந்த ரகசியத்தை சொல்றேன். நீ அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டனா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவ. இந்த வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி துள்ளி குதிச்சுட்டு இருப்ப" அப்படின்றாங்க. அப்படியேப்பட்ட விஷயம் என்ன அம்மாச்சி சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதெல்லாம் கேட்டேன். அதாவது அப்பதான் இருந்துட்டு, "இங்க பாருடா, நான் உனக்கு ஒன்னே ஒன்று தான் கேட்டேன். தமிழ் கூட சேர்ந்து வாழவே மாட்டேன். சேர்ந்து வாழுவேன்னு சொன்னா இந்த விஷயத்த சொல்றேன்" அப்படின்னாங்க. "இங்க பாருங்க, கண்டிப்பா எனக்கு இப்போ என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. சேர்ந்து வாழலாமா வாழக்கூடாதான்னு எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துல நான் சீக்கிரமா முடிவு எடுத்துடுறேன். நீங்க என்ன விஷயம்னு மட்டும் சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கியூரியாசிட்டியோட கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அம்மாச்சி இருந்துட்டு, "இங்க பாரு சேது, தமிழ் நீ மாசமா இருக்கான்னு தானே உனக்கு தெரியும். அவ வயித்துல எத்தனை குழந்தை இருக்குன்னு உனக்கு தெரியாதுல்ல. அவ வயித்துல 2 குழந்தை இருக்கு. உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன பார்த்தா சொல்ற நீ? 2 குழந்தையா? உண்மையாவா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்துல கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. ஐயோ, அவ வயித்துல 2 குழந்தை இருக்குதா? இதை ஏன் எல்லார்கிட்டயும் மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. "இங்க பாரு அப்பத்தா, இந்த விஷயத்த ஏன் என்கிட்ட யாருமே சொல்லல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இங்க பாருடா, இந்த விஷயம் தமிழுக்கே தெரியாது. அந்த விஷயம் உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க அப்பத்தா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னே எனக்கு புரியல. இந்த விஷயம் தமிழுக்கே தெரியாது. நான் ஏன் தெரியுமா தமிழுக்கு இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு டாக்டர்
டாக்டர்கிட்ட கண்டிஷனாக சொன்னேன். அவள் நம்மக்கிட்ட எவ்வளோ ஏமாத்தினா, வயிற்றுல துணியை கட்டி வச்சுக்கிட்டு நம்மளை எப்படியெல்லாம் ஏமாத்திருப்பா. அதனால தான் இந்த விஷயத்த அவகிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். அவளுக்கு டெலிவரி ஆகும்போது அவள் கையில் 2 குழந்தைய கொடுத்தா அவள் எவ்வளோ சந்தோஷப்படுவா. அதனால தான் இந்த விஷயத்த அவகிட்ட நான் எதுவுமே சொல்லலை அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சேதுக்கும் பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு இங்கே பாருங்க மச்சி, நான் கண்டிப்பாக இந்த விஷயத்த போயிட்டு தமிழ்கிட்ட சொல்ல தான் போகிறேன். இங்கே பாரு சேதோ, தமிழ்கிட்ட நீ தமிழ் கூட சேர்ந்து வாழ்றதா இருந்தால் இந்த விஷயத்த போய் அவகிட்ட சொல்லு, இல்லைன்னா அவகிட்ட போய் சொல்லவே சொல்லாது அப்படின்னுட்டாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம சேது இருந்துட்டு இங்கே பாருங்க அப்போ தான் நான் இந்த விஷயத்தில் நான் என்ன முடிவு எடுக்கிறேன்னா அதுதான் முடிவு, நீங்கள் சொல்கிறதுங்கிறதுக்காக நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படின்னுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக தமிழ்கிட்ட ஓடி போகிறாங்க. அப்படியே ஓடி போனதை பார்த்தா நம்ம தமிழ் இருந்துட்டு என்னாச்சுங்க உங்களுக்கு, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாரு தமிழே, உங்ககிட்ட பேசலான்னு தான் வந்தேன் அப்படின்னாங்க. என்னங்க பேசணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாரு தமிழே, உனக்கு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல. ஆமாம், நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன், என்ன விஷயம் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு தமிழே, உன் வயிற்றுல 2 குழந்தை இருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, எனக்கே தெரியாமல் உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்கே பாரு தமிழே, எனக்கு அப்பத்தா தான் சொன்னாங்க. அப்பத்தா தான் டாக்டர்கிட்ட சொல்லி உங்ககிட்ட எதுவும் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். அத்தைக்கும் இந்த விஷயம் தெரியுமா, அத்தைக்கிட்ட கூட ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு அதாவது வசந்திக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. வசந்தியும் சொன்ன உடனே நம்ம தமிழ் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. நம்ம தமிழ் இருந்துட்டு இந்த விஷயத்துல என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்